கிருஷ்ணர் பகவத்கீதையில கடவுளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றார், தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா, நீங்க கடவுளை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க கோயில்ல போயோ, இல்ல யஜ்யம் பண்ணியோ, இல்ல பூஜை பண்ணியோ, இல்ல தானம் பண்ணியோ, இல்ல தவம் பண்ணியோ, இதெல்லாம் செய்ய தேவையில்லை. ஒரு விஷயத்துல ரொம்ப எளிமையா கடவுளை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா, அன்னம். அன்னம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. முதல்ல இந்த உலகத்துல பகவான் அன்ன ரூபத்துல தோன்றார். அன்னம் அப்படின்னா உணவு இல்லையா? சோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரூபத்துல பகவான் வரன்னு சொல்றார். இதனால பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, யார் ஒருவன் நாம் சமைக்கக்கூடிய உணவை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றானோ, அவன் என்ன பண்றான்? டைரக்டா பகவானே என்ன பண்றான்? தனக்குள்ள அனுப்புறது மாதிரி அனுப்புறதுக்கு சமம். அதனால நாம் இந்த ஒரு சின்ன பிராக்டிஸை தினமும் கொண்டு வரணும். என்ன பிராக்டிஸ் அப்படின்னா, நாம் சமைத்த உணவை என்ன பண்ணும்? தினமும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நாம் சாப்பிடும் போது இது பகவான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை அப்படின்ற எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இதை விட ஒரு சிறந்த ஆன்மீகம் எதுவுமே கிடையாது. இதுல இருந்தா நம்மளுடைய ஆன்மீகம் ஆரம்பிக்குது. இதுல தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னு சொல்றேன். அன்னத்துல இருந்தா மொத்த உலகமும் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றார். அதனால நமக்கு ஆதாரமே உணவு தான் இல்லையா? அடிப்படைய உணவு தான். அதனால பகவான் என்ன பண்றாருன்னா அந்த அன்ன பிரம்மமா வர்றார். அப்படிப்பட்ட அன்ன பிரம்மமா வரவர் தான் ஜெகநாத். நம்ம இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்திருந்தோம். சோ ஜெகநாதபுரியில பகவான் அன்ன ரூபத்துல இருக்காரு. அங்க வரவங்க எல்லாருக்கும் அளவு கடந்த பிரசாதம் கொடுக்கிறார்.